அப்பப்பா! இன்னைக்கு நம்ப பேச போற டாபிக்கு போறதுக்கு முன்னாடி, எல்லா வீடியோவும் ஞாபகப்படுத்த மாரி ஞாபகப்படுத்திடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா, இப்பல்லாம் அத ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் ஆயிருச்சு. நான் அடிக்கடி சொல்றேன், எல்லா வீடியோவும் சொல்றேன்னா கண்டுக்காதீங்க. பண்ணலன்னா பண்ண வைக்கிற அளவுக்கு பண்ணுங்க, 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 பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மறக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா எல்லாரும். நம்பளே மறக்க ஆரம்பிச்சுட்டோம். நானே இப்பலாம் YouTube பார்த்தா யார சப்ஸ்கிரைப் பண்ணணும், யார சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம்லாம் யோசிக்கிறதே இல்ல. அப்படியே போட்டு விட்டுட்டு அது பாட்டு போதா, அடுத்த வீடியோ பார்க்குறோமா அப்படிதானே இருக்கும். சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க பண்ணியே ஆவணும். ஓகே. இன்னைக்கு வந்து சரி எப்பவுமே டாபிக் எப்படி நம்ம யோசிப்போம்? அந்த வாரம் நம்பளுக்கு எப்படி இருந்துச்சோ, அதிலிருந்து ஒரு டாபிக்க வந்து நம்ம பிக் பண்ணா தான் அப்படியே அத லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கொண்டு போய் அதுல நம்மளாலயே அந்த வீக் வந்து அத ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த வாரம் வந்து எனக்கு இன்ஜுரி வந்து கொஞ்சம் ரொம்பவே பெட்டர் ஆயிருச்சு. பாடி வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கு. முன்னாடி பாடி என் கண்ட்ரோல்லே இல்ல. நடக்கும்போது ப்ராப்பரா கிரவுண்ட் ஆவாது ஃபீட்டு. லைட்டா பாடி இம்பேலன்ஸ்னால பாடியே ஒரு மாரி ஆடும். என்ன நடக்கும்னா, இந்த கலாய்ப்பாங்க பார்த்தீங்களா? இந்த டோர் கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு பாடி பில்டர்ஸ் மாரி நடக்கும்போது டோர் இடிக்கும் அப்படிதான் என் பாஸ்டரும் இருந்துச்சு. எனக்கு வந்து அது லூசன் அப்பே ஆகவே இல்ல. அதனால டான்ஸ் ஆட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. மொபிலிட்டியே இருக்காது பாடில. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்ல. ரொம்ப நாள் நானும் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் பண்ணி பார்த்துட்டேன். அது அப்படியே தான் இருந்துச்சு. அதனால வந்து ரொம்ப ஸ்டிஃப்பா இருந்துச்சா எனக்கு. ஸ்டிஃப்பா இருக்கிறது வந்து என்னடா அர்னால்டு ஷ்வார்ஸெனெகர் டெர்மினேட்டர்ல வர மாரி அவ்வளோ ஒரப்பா இருக்கும், உர்ருன்னு இருக்கும். பாடி லாங்குவேஜே அப்படி ஆயிருச்சே. என்னடா போயும் போயும் இன்ஜுரினால இப்படி ஆயிருச்சேங்கிறது வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, அது இன்செக்யூரிட்டியா ஏன் இருக்கும்னா, எனக்கு வந்து என் ஆசையே வந்து நல்லா பாடி வந்து நெறைய பண்ண முடியணும் கேப்பபிளா. நல்லா ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓட முடியுமோ, எங்கருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்க முடியுமோ, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஆசை. என் பாடிய வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த கோல நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, நான் சொன்ன மாரி நெறைய இன்ஜுரீஸ் இருந்ததுனால பாடி ஸ்டிஃப் ஆயிருச்சு. இது ரொம்ப வருஷமா இருந்துச்சுல்ல இது. எப்போ ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என் பாடி ஸ்டிஃப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா, அது ஒரு சின்ன இன்ஜுரியில அது எப்படி ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த சைடு வீக் ஆனதுனால, இந்த சைடு பின்னாடி வீக் ஆனதுனால, என் பாடி இப்படி ஆயிருச்சு. கால்லயும் அதே மாரி ஒரு இன்ஜுரி இருந்து, கால்லயும் ஒரு டில்ட் ஆயிருச்சு. அது 2 ஆப்போசிட் சைட் டில்ட்ஸ் வேறயா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அப்படி இருந்து ட்ரெயின் பண்ணி லோட் பண்ணதுனால, கம்ப்ளீட்டா ஒரு லைட்டா ஒரு சி மாரி ஆயிருச்சு பாடி. எப்படின்னா, இப்டி, இப்டி, இப்டி அந்த மாரி புரியுதா? ஸ்ட்ரெய்ட் அலைன்மென்ட்ல இல்ல பாடி. அது இயர்ஸ் ஆஃப் ராங் ட்ரெய்னிங்னால அப்டி ஆயிருச்சு. சரியே பண்ண முடியாதுங்கிற ஒரு இதுல தான் இருந்தேன். மசில் பில்ட் பண்ற ஆள் கிடையாது. அது வந்து என்னோட கோலே கிடையாது. அது இருக்கவங்களுக்கு மசில் பில்ட் பண்ற கோல் ஜாலியா இருக்கும். எனக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இப்ப நான் வந்து ரிங்ல வந்து இப்ப நான் வந்து அகாடமி போய் நான் ட்ரெயின் பண்ண போறேங்கிறபோது, நான் மட்டும் இப்டி இருப்பேன். எல்லாருக்குமே நான் அவங்களால அவங்க பாடிக்கு ஏத்த மாரி மூவ் பண்ண முடியும். நான் மட்டும் என்ன பண்ணணும் பாதி நேரம் என்னால மூவ் பண்ணி இவேட் ஆக முடியாததுனால, கைய வச்சு தான் சமாளிப்பேன். கைய வச்சு அடி வாங்கி சமாளிச்சுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு கார்டு வச்சே சமாளிச்சுருவேன். என்னால ஃபாஸ்ட்டா மூவே பண்ண முடியாது. அதனாலேயே எனக்கு ரிங்லயும் கான்ஃபிடன்ஸ் இருக்காது கருமம். சரி புரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆவலான்னு முடிவு பண்ணவனுக்கு, ஒரு புரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா ஆகவே முடியாது போலங்கிற ஒரு நம்பிக்கைய நானே விதைச்சுக்கிட்டேன் எனக்கு. அந்த பாடி ஸ்டிஃப்னஸ் காரணத்தினாலே தெரியுமா? அதுதான் ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாரி அப்படி ஆச்சு. அதே பாடி ஸ்டிஃப்னஸ் தான் எனக்கு இன்னொன்னு என்ன காரணம்னா, என்னால ப்ரொலாங்க்ட் ஹார்ஸ் வந்து உட்கார்ந்து வேல பார்க்க முடியாதுங்கிறதுனாலயே, அந்த இன்செக்யூரிட்டினாலயே என்னால மத்தவங்க அளவுக்கு அப்போ ஹசில் கல்ச்சர் மென்டாலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. மத்தவங்க அளவுக்கு நம்மளால ப்ரொலாங்க்டா ஒர்க் பண்ண முடியலையேங்கிறதெல்லாம் அப்படி ஒரு செயின் மாரி போகும். வெறும் அந்த ஸ்டிஃப்னஸ்னால. அது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு மேட்டர் கிடையாது தெரியுமா? அந்த ஸ்டிஃப்னஸ் அந்த பாடி பாஸ்சர் அலைன்மென்ட் மிஸ் ஆனது. இப்போ நம்ப ஜிம் ட்ரெயின் பண்ணா எப்படி ஹார்ட் ரேட் ஏறும். கஷ்டப்பட்டு நம்ம ஒண்ணு பண்ற மாரி. அந்த மாரி ஏதாவது ஒரு நான் ஷூட் பண்ணணும்னா கூட, எனக்கு கேமரா, மைக்கு அதெல்லாம் எடுக்கிறதே வந்து இந்த சைடு வலி, இந்த சைடு வலின்னு இருக்கும்போதே, எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சுரும். கன்னா பின்னான்னு வேர்க்க ஆரம்பிச்சுரும். நீங்க என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போன காசிஸ் கார்னர் அந்த ரிலேஷன்ஷிப் வீடியோ பார்த்தீங்கன்னா, வேர்த்துக்கிட்டே இருக்கும் எங்க பார்த்தாலும். அதெல்லாம் வந்து எனக்கு தெரியுமா? அது வேர்க்கும்.
எத்தன வீடியோல அந்த மாரி வேர்த்து என் சட்டலாம் நனஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியாது. அ எடுத்துட்டு நான் மறுபடியும் எடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வரும். அவ்ளோ காண்டாவும் தெரியுமா அந்த ஒரு ஸ்டிஃப்னஸே. அது வந்து பேஸ் இப்ப அந்த ஸ்டிஃப்னஸ் இந்த பிரச்சனையா இருக்குல்ல. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த பாடி இன்செக்யூரிட்டீஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. இப்ப வந்து எனக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் தான் பாடி இன்செக்யூரிட்டியே தவிர, எனக்கு இந்த வெயிட் அதிகமா இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு பாடி இன்செக்யூரிட்டியே கிடையாது. எனக்கு வந்து கைனோ இருந்துச்சு. உங்களுக்கு கைனோகோமாஸ்டியானா என்னன்னு பாதி பேருக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ, கைனோங்கிறது வந்து பேசிக்கலி எக்ஸ்ட்ரா செஸ்ட்ல வந்து ஒரு கிளாண்ட் இருக்கும். ஃபேட் இருக்கும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அது இருந்துச்சு. எப்போ 1 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதோ, 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதோ. அது வந்து 9த், 10த் வரைக்கும்லாம் வந்து கொஞ்சம் 101 கேஜிஸ் வரைக்கும்லாம் போனேன்னு சொன்னேன்ல. அப்போ வந்து அதுவும் இருக்கும், கைனோவும் இருக்கிறதுனால, எனக்கு ப்ராப்பரா செஸ்ட்ல நல்லாவே விசிபிளாவே ஃபேட் இருக்கும். அந்த கிளாண்டோட சேர்த்துறதுனால, அது மோசமா தான் இருக்கும். அது கூப்பிடும்போதும் சின்ன வயசுல வந்து ஒரு மாரி டெரகேட்டரியா தான் என் நிக்நேமே அத வச்சு தான் டெரகேட்டரியா தான் கலாய்ப்பானுங்களா, அதனால சின்ன வயசுலேருந்தே அந்த பாடி இன்செக்யூரிட்டி வேற இருந்துருச்சு கருமம். அது வந்து ஒரு தடவ அந்த பாடி இன்செக்யூரிட்டிய டேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேற வேற பரிமாணத்துல வரும். அது வந்து கம்ப்ளீட்டா நம்மள விட்டு போகுமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன் அவ்ளோ சீக்கிரம் எப்படி பிரேக் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, இந்த வெயிட்ட வந்து நம்ம கண்டுக்காத லெவலுக்கு நீங்க செக்யூரா இருக்கிறதே பெரிய விஷயம். இப்ப வந்து அவ்ளோ ஜட்ஜ்மென்ட்ஸ் இருக்கு வெயிட்டுக்குங்கிறதுக்காக, நம்ம வெயிட்டு அதிகமா இருந்தாலும் பரவால்ல, நம்ம ஜாலியா இருக்குங்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்துல. கரெக்ட் தானே? அந்த மாரி இருக்கும்போது, அவ்ளோ என்னால கான்கர் பண்ண முடிஞ்சாலும், இந்த ஸ்டிஃப்னஸ் பரிமாணத்துல அது வேற மாரி வருது. அது வந்து ஒரு த்ரெஷோல்டே ரீச் ஆக மாட்டேங்குது. அப்பா! ஒரு லெவலுக்கு செக்யூர் ஆயிட்டோமா அப்படிங்கிற மாரி இருந்தாலும் கூட, அது வேற விதத்துல இன்செக்யூரா இருக்கு. மேக்னிட்யூட் குறைஞ்சுகிட்டே வரும். இப்போ வெயிட் வந்து செம்ம காண்டு. ஸ்டிஃப்னஸ் வந்து அதுக்கப்புறம் நடக்கிற செயின் ரியாக்ஷன் காண்டு வந்து அவங்கவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கலாம். ஆனா, இது வெயிட்டுக்கு ஃபேஸ் பண்ற டிஸ்கிரிமினேஷனோட இது சின்ன பிரச்சனை தான். ஆனா, எனக்கு இந்த பரிமாணத்திலேயே அந்த இன்செக்யூரிட்டி ரொம்ப இன்செக்யூரிட்டி மாரி என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். ஏன்னா, இந்த கைனோலாம் செம்ம காண்டு ஜி. அப்போலாம் ஆம்பளைங்களுக்கு செஸ்ட் இருந்துச்சுனாலே எல்லாரும் வந்துட்டு அமுக்கிட்டு போறேன்ற ஜோக்கெல்லாம் பண்ணுவானுங்க. அதெல்லாம் வந்து நானும் பண்ணுவேன். அது ஒரு நார்மலைஸ்டான விஷயம் ஆயிருச்சு. எனக்கும் இருக்கும். அதெல்லாம் கேவலமான ஒரு நான் ப்ரோகிரஸ்ட் லைஃப் நான் ப்ரோகிரஸ்ட் ஸ்கூல்ல கர்மம் வாழ்ந்து அது இப்போ அதனால அத சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அது அவ்வளோ இன்செக்யூரா இருந்ததுனால கைனோகோமாஸ்டியா சர்ஜரி பண்ணி அத ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஏசிமெட்ரி அதுக்கு வார்த்தை சொல்லுவாங்க. டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கும். அது வந்து 4 மாசம் அத சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ராப் பண்ணிருவாங்க அவங்க செஸ்ட்ட. பிளட் ஃப்ளோ எப்பா கருமம்! எந்திரிச்சா வலிக்கும், உட்கார்ந்தா வலிக்கும், சுச்சு போனா வலிக்கும். அவ்ளோ கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தேன். அந்த கைனோகோமாஸ்டியா சர்ஜரிக்கு அப்புறம். டிப்ரஷன் ஆயிருச்சு கருமம். எனக்கு எதுவும் பண்றதுக்கு டோபமைனே இல்லன்ட்டு என் ஏடிஹெச்டி கருமம் ஓவர் ஈட் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. மறுபடியும் 101 அந்த ஆளு டாக்டர் என்ன சொன்னாரு, "தம்பி வெயிட் கொற. லைப்போசெக்ஷன் பண்ணியிருக்கோம் உனக்கு. நீ வெயிட் குறைச்சா தான் உனக்கு டைட்டா மசில் நிக்கும்ன்ட்டு என்னால எங்க நவுரவே முடியல. பெட்ல படுத்துட்டு அப்பதான் நான் பாய்ஸ் பிஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நிலைமையில உட்காந்து என்ன எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே தான் கிடக்கணும். 4 மாசம். டிவியிலேயே என்னத்த அவ்வளோ பார்க்குறது? பாய்ஸ் பார்த்தேன். அத தாண்டி வேற எதுவும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அப்போ வந்து Xbox One வச்சிருந்தேன். அதுல விச்சரு அந்த மாரி ஒரு ஒரு கேமா Xbox ஃப்ரீ கிடைக்கிற கேமா விளையாடிட்டு இருப்பேன். அந்த லைஃப் ஸ்டைல்ல என்ன பண்ண முடியும்? சாப்பிட தான் செய்வான். சாப்பிட்டு மறுபடியும் வெயிட் போட்டுருச்சு. கஷ்ட காலம். அதுக்கப்புறம் கரும வெயிட் போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிருச்சு, சரி ஜிம்மு போய் குறைக்கலான்னு பார்த்தா, கோவிட் வந்து தொலைச்சிருச்சு. யப்பா! அந்த டைம் எல்லாம் நான் வெளியிலயே போலயே வீட்ல இருந்து. வெளில போய் எவனாவது பிளான் கூப்பிட்டா கூட போமாட்டேன். ப்ரோ எனக்கு அது பாடி வெயிட்டா இருக்கிறது ஒரு அசிங்கம்னா கூட அது வேற விஷயம். அத அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கு சிரிப்பேத்துறாங்க. ச்சீ அத வந்து சிரிப்பா பார்க்குறாங்கலாம் வேற விஷயம். எந்த பாயிண்ட்ல தெரியுமா? அது ஒரு செம பெரிய காண்டாவும் ஓவர் வெயிட்டா இருக்கிறது. நம்ப 2 தொடையும் உரசும் பார்த்தீங்களா? அதுதான் ரியாலிட்டி செக். இதெல்லாம் வந்து நான் என்ன ப்ளேம் பண்ணுவேனா? நான் வெயிட்டுக்கு ஏத்துனதுக்குன்னு கேட்டனா, ஆக்சுவலாவே என்னால சொல்ல முடியாது ப்ளேம். ஏன்னா, அந்த சர்ஜரி டைம்ல அவ்ளோ பெரிய ரிலாப்ஸ் ஈட்டிங் டிஸார்டர் ஆகுங்கிறது வந்து
ஒரு அன்எக்ஸ்பெக்டடான அவுட்கம். ஆனா, அந்த சினாரியோவெல்லாம் யோசிச்சு பார்த்தா, கன்ஃபார்மா அந்த ரிலாப்ஸ் 100% சான்ஸ் இருக்குங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னால கோவிட் நடந்ததுனால என்னால வெளிலயே முடியல. நல்லா தான் வசமா தான் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். என் ஆசைக்கு நான் வெயிட் ஏத்தி மாட்ட முடியாம ஆக்சுவலா மாட்டிக்கிட்டேன். அதனாலயே என்னால வெளில போய் வெயிட் குறைக்க ம் நம்போ நான் வேற நல்ல பிசிக்கலி ஃபிட்டா இருந்து, அதுக்கு முன்னாடிலாம் பாக்ஸிங் நேஷனல்ஸ்லாம் போய் நிலைமையில இருந்து தான் இது போனேன். எனக்கு வந்து டக்குன்னு இந்த பாடிய வச்சுட்டு வெளில காட்டுறதே எனக்கு என்னால பண்ண முடியல. ஏன்னா, ஐ வாஸ் ட்ரீட்டட் டிஃபரண்ட்லி வென் ஐ வாஸ் 80 கேஜிஸ் அண்ட் ஐ வில் பி ட்ரீட்டட் டிஃபரண்ட்லி வென் ஐ அம் 101 கேஜிஸ் அண்ட் ஐ நோ தட். நீங்க ரொம்ப சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி அவங்கள பொறுத்தவரைக்கும் அசிங்கமா இருக்கீங்க. அதிலிருந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் சுமாரான ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்கனாலே, உங்கள ட்ரீட் பண்றதே டிஃபரண்ட்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க அந்த லெவலுக்காவது வரலன்னா, நம்பளுக்கு தெரியும் இவனுங்க மென்டலுங்கன்ட்டு. இந்த மாரி ஜட்ஜ் பண்றவனுங்க. ஆனா அப்படித்தானே இருக்கானுங்க பூரா பேரும். நம்ப அந்த ட்ராப்ல இருந்து தப்பிக்க முடியுமா? எல்லா கல்யாணத்துக்கு போனாலும் நம்ப வெயிட்ட பத்தி ஃபர்ஸ்ட்டே கேட்பாங்கன்னு தெரிஞ்சு நம்மளால நிம்மதியா ஒரு இடத்துக்கு முடியுமா? அந்த மாரி ஒரு நிலைமையில தான் இருக்கோம். அவ்வளோ ஈஸியாலாம் நம்ப ஊர்ல வந்து நம்ப வெயிட்ட எம்ப்ரேஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பண்ணலாம். ஆனா, அது நம்ப போராடி தான் பண்ணணும். இதுதான் பாடி பாசிட்டிவிட்டி. பாடி பாசிட்டிவிட்டி மூவ்மெண்ட்னா, போராடி நம்பள அசிங்கமா ஃபீல் பண்ணாம இருக்கிறது தான் பாடி பாசிட்டிவிட்டி மூவ்மெண்ட். இத வந்து ஸ்ப்ரெட் பண்றதுனால, தப்பான அஜெண்டா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அ அன்ஹெல்தி ஹேபிட்ஸ ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. நெறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையாவே இருக்கும். அது சோசியல் ஸ்டாண்டிங்ல பிரச்சனையாவும், வேல குடுக்க நெறைய பேருக்கு அதனால வேலைலாம் போகும். அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதுதான் ரியாலிட்டி. எல்லாத்துக்கும் அது கொஞ்சம் வேலை செய்யும் தான். பாடி பாசிட்டிவிட்டிய அவ்வளோ ஈஸியா நம்மளால பண்ண முடியாது. நம்ப பாட்டுக்கு சிவனேன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா கூட, எதுக்கு வந்து என் வாழ்க்கைய இன்னொருத்தன் ஜட்ஜ் பண்ணி அவன் ஒப்பீனியன் குடுக்கணும்னு நெனைப்பானே தெரியாம, அவன் என்ன வந்து ஜட்ஜ் பண்ணுவான். ஏய் உங்களுக்கு என் வாழ்க்கையில ஏன்டா நீங்க இவ்ளோ இன்வெஸ்டடா இருக்கீங்க? நான் வந்து கொஞ்சம் பாடி பாசிட்டிவா இருக்கேன்னா, வை ஆர் யூ இன்வெஸ்டட்? மை லைஃப் ஐ அம் ஒன்லி கெட்டிங் இன்வெஸ்டட். நீங்க அஃபண்ட் ஆவுறீங்கன்னா, உங்க ஐடியாலஜி அஃபண்ட் ஆவுது. அந்த உங்க ஐடியாலஜி அஃபண்ட் ஆனீங்கன்னா ஓகே. அது என் வாழ்க்கை வந்து உங்க ஐடியாலஜி மாரி இருக்கணும்லாம் எதிர்பார்த்து கோவப்படுறது தான் வந்து ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்கங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. பாடி பாசிட்டிவா இருக்கிறவன் பாடி பாசிட்டிவா இருந்துட்டு போறான்டா. ஏன்டா உங்களுக்கு அரிக்குது? அ என் பாடி இப்ப வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா பாசிட்டிவா எனக்கு வந்து அப்ஜெக்டிவ்லியே என் பாடி வந்து இப்ப நான் ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் வச்சிருக்கேன். இப்ப வந்து எப்ப எல்லாரும் இது பிரச்சனை பண்ணுவாங்க? ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து அவங்க கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதோ, ஏதோ ஒரு மாரி இருந்தா, அவங்க பாடி பாசிட்டிவிட்டின்னு சொன்னா, "உன்னால குறைக்க முடியலன்னு தான் நீ காரணம் சொல்ற பாடி பாசிட்டிவிட்டிங்கிற" மாரி அவங்கள ஷேம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நான் பாதி பாதி ரூட் குறைச்சுட்டேன். 90 கிலோ குறைச்சுட்டேன். இன்னும் 10 கிலோ குறைக்கணும். ஆ நான் பாடி பாசிட்டிவிட்டி சொல்லலாம். என்ன ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவீங்களா வந்து? என்து அப்ஜெக்டிவ்லி நல்ல பிசிக். கரெக்ட்டா? அப்ஜெக்டிவ்லி நல்ல பிசிக் தானே? எந்த வந்து குறை சொன்னா நீங்க ஒரு பபிள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, எந்தே ஒரு டாப் 1% பிசிக் வந்துரும் இந்தியால. நான் 10 கேஜி குறைச்சிட்டா இன்னமும் நல்லா வந்துரும். அப்போ வந்து நான் பாடி பாசிட்டிவிட்டி ஓகேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? புரியுதுல்ல? அப்போ நான் வச்சிருக்கேன் பாடிங்கிறனால மட்டும் நான் அந்த ஒப்பீனியன் சொல்லலாமா? மேட்டர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ப வந்து அந்த ஷேம் எம்ப்ரேஸ் பண்ணாம பாசிட்டிவா இருக்கோமோ, அப்பதான் அந்த லூப் வந்து மோசமாவாது. இன்செக்யூரிட்டிங்கிறது வந்து சும்மா அசிங்கப்படுத்தி அது மூலியமா இருந்து வெளில வர மாரி ஒரு மேட்டர் கிடையாது. அவ்வளோ ஈஸியா அத டீல் பண்ணக்கூடாது. அததான் ஃபெயில் பண்ணி அத ரியலைஸ் பண்றதுக்கு ஃபெயில் பண்ணி, மத்தவங்களையும் போலீஸ் பண்றது வந்து கொஞ்சம் அனாவசியமான வேல தான். தேவையில்லாத வேல தான். ஃபேட் ஃபோபிக்கா இருக்கிறவங்கலாம் நேரா அதுதானே நம்பள நெனைப்பாங்க. திட்டுறவங்க கூட நம்ப ஊர்ல சொந்தக்காரங்கலாம் நம்பளுக்கு ஒரு ஜெனரேஷன் முன்னாடிலாம், அந்த குண்டன், இல்லன்னா அந்த சைடுல இருப்பானே பெருசா, அந்த மாரி தானே சொல்லுவாங்க. ஐடென்டிட்டியே ஆக்கிருவாங்கல்ல பாடிய. அதனால பாடி இன்செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் கடுமையான விஷயம் தான். அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கக்கூடாதோ, அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அப்பதான் நம்ம மென்டல் ஸ்பேஸும் நல்லா இருக்கும். ஆனா இருக்கவே விட மாட்றாங்க ஜி. உங்களையே இருக்க விட மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு ஹால்ஃப் டீசென்ட்டான பிசிக் வச்சுட்டு, அதுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னு நெனச்சாலே, உங்கள ரித்திக் ரோஷன் கிட்ட வந்து கொண்டு வந்து கம்பேர் பண்ணி உங்கள ஷேம் ஃபீல் பண்ணும்பான். ஏய் லூசாடா நீங்கலாம்? அவனுக்கு எதுக்குடா அவனுக்கு நல்ல பாடி ரொம்ப பயங்கரமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலுக்கு சிக்ஸ் பேக்ஸ் சுத்தணும். நாங்க என்ன மாடலா? இல்லன்னா போய் நடிக்க கிடிக்க போறோமா? இல்லன்னா ஜிம்ல என்ன கூடி கிடக்க போறோமா? அவன் ஹெல்த்த மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. யாருமே வந்து நீங்க நெனைக்கிற மாரி அந்த ஜிம் லைஃப் ஸ்டைல் எல்லாம் கிடையாது.
நீங்க ஜிம் லைஃப் ஸ்டைல்லேருந்து அந்த பாடி பாசிட்டிவிட்டிய பார்க்குறீங்க. அது வந்து பார்க்காதீங்க. அது கம்ப்ளீட்டா அது ஒரு டிஃபரண்ட் ஆங்கிள். அது எம்பத்தைஸ் பண்ணாலே லைட்டா கொஞ்சம் புரிஞ்சிரும். நம்பளே பாதி நேரம் ஜிம் போக ஸ்டார்ட் பண்றதே வந்து ஒரு காலத்துல நம்பள அசிங்கம்ன்னு கலாய்ச்சிருப்பாங்களோ, நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்குமோ, அந்த மாரி தான் ஏதோ ஒண்ணு பண்ணி, போயிட்டு நம்ப வேற ஆளா மாறிடுறோமா? நீங்க வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளா இருந்தீங்கல்ல, அந்த குழந்தைய நீ திட்டிக்கிட்டு இருக்கிற மாரி, அசிங்கப்படுத்துற மாரி, உன் வெர்ஷனே நீ படுத்திக்கிற மாரி தான் இருக்கும், உன் பழைய வெர்ஷன. அது எப்படி ஹர்ட் ஆகும் அந்த பையனுக்கோ, பொண்ணுக்கோ? உன்னோட சின்ன வெர்ஷனுக்கு. ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி கேவலமா ஃபீல் ஆயிருக்கு அது, ஷேம் எல்லாம். இந்த பாடி இன்செக்யூரிட்டிய நோண்டி விடுறவங்கலாம், யப்பா! நம்ப ஊர்ல சுத்தி அத சுத்தி தான்ப்பா. கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னாலே, "என்னப்பா வெயிட் போட்ட? என்னப்பா ஒல்லி ஆயிட்ட? போன தடவ பார்த்தது சாப்பிடுறதே இல்ல போல." எம்மா! ஏன்டா வை இஸ் எவ்ரி இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட் ஓப்பனிங் எ கான்வர்சேஷன் வித் எ பாடி காமெண்ட்? வை? யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட். இட்ஸ் நாட் நெசசரி. அதுவும் பொண்ணுங்களுக்கெல்லாம் எவ்வளோ மோசம் தெரியுமா? நீங்க படம் பார்க்குறீங்க. அதுல வந்து ஹீரோ ரெப்ரசன்ட் வந்து நம்பளோட ரிலேட் பண்ணிக்கிற கேரக்டர் மாரி தானே இருக்காங்க. அவங்க ரெப்ரசன்ட் வந்து எல்லாருமே சைஸ் 0 மாரி இருக்கும்போது, எப்பவுமே பாட்டுல என்ன பண்ணுவாங்க, இந்த இலியானா இடுப்போ ஏதோ ஒண்ணு அவங்க பாடி ஷேப்ப வர்ணிச்சோ, அந்த மாரி பாடிட்டு எல்லாம் ஒரு பாடி ஷேப்ப மட்டும் வர்ணிப்பாங்க. அவங்க மட்டும் தான் ஹீரோயினா இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் சொசைட்டில ரெலவென்ட்டா இருப்பாங்க. அந்த பாடி ஷேப்ல இல்லாத மத்த எல்லாருக்குமே வந்து சொசைட்டில ரெலவன்ஸ் கிடையாது. சொசைட்டில ஹைரார்கி பவர் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மாரி நெறைய சில இண்டஸ்ட்ரியில வந்து இந்த பாடி டைப் மாடல் இண்டஸ்ட்ரிலாம் இந்த மாரி பாடி டைப் ஸ்டீரியோ டைப் இருக்கும்போது, உங்களுக்கெல்லாம் அந்த கனவே இருக்கக்கூடாது. இருந்தா இன்செக்யூரிட்டியோட தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். எவ்வளோ எனக்கு வந்து என்னால 2, 3 ஃபேஸஸ்ல வந்து ஆன்டி டிப்ரசன்ட்ஸ் வாங்க முடிஞ்சுச்சு. என் ADHDக்கு ஸ்டிமுலன்ட் வாங்க முடிஞ்சுச்சு. என்கிட்ட அதுக்கு மீன்ஸ் இருக்கு. அது பண்ணதுனால தான் என்னோட ஈட்டிங் டிஸார்டர் கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிக்கலி அந்த 3 மந்த்ஸ் ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, கிளினிக்கலி டிப்ரஸ்டா இருந்ததுனால. பயங்கர டிப்ரஸ்டு. அது இருந்ததுனால தான், அதுக்கப்புறம் என்னால அதுலருந்து அந்த 3 மந்த்ஸ் அந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி நான் இம்ப்ரூவ் ஆயி, அதுக்கப்புறம் மெடிசின் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் எவால்வ் ஆவேன். சம்டைம்ஸ் அவ்ளோ மோசமா இருக்கும் கிளினிக்கல் டிப்ரஷன். எனக்கு மீன்ஸ் இருக்கு. இல்லாதவனுக்கெல்லாம் அவ்ளோ மோசமான இருக்க கிளினிக்கல் டிப்ரஷன்லேருந்து எப்படி வெளில வருவான்? அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இருக்காது. டிப்ரஷன்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் டிப்ரஷனுங்கிறதுனால ஈட்டிங் டிஸார்டர் வருது. அது என் எக்ஸாம்பிள். நெறைய பேருக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு சில பேருக்கு வேலை அப்படி இருக்கும். சில பேருக்கு லைஃப் அப்படி இருக்கும். சில பேருக்கு அவங்க பார்ட்னர் அவங்கள எப்படி ட்ரீட் பண்றாங்கங்கிறதுல இருக்கும். நெறைய இருக்கு ஜி. அத சுத்தி பேசுறவங்க எல்லாம் அந்த கம்யூனிட்டில இருக்கவங்க எல்லாம் இண்டிபெண்டன்ட்டா தனியா அவங்க வேலை அதுதான் அவங்க லைஃப்ல ஒரு மேஜர் பார்ட் அதுதான். அவங்களுக்கு ஓரளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஓரளவுக்கு மீன்ஸ் டூ டூ த சர்டன் திங் இருக்கும். லிபர்ட்டியாவது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பேஸ். அது வந்து நீங்க ஆம்பளையா இருந்தா தான் அதுவும் பேஸ். வேற ஜெண்டரா இருந்தா அது பேஸ் லோவர் த்ரெஷோல்டுல இருந்து தான். கொய்யால ஆனா எனக்கு கொஞ்சம் செம காண்டாயிடுச்சுப்பா. எனக்கு வந்து என் ஜெனடிக்ஸ் மேலலாம் குறை சொல்லி, என் பாடி இன்செக்யூரிட்டினால எங்க அப்பா மேலலாம் காண்டாயி அப்படிலாம் போயிட்டேன் நானு. காலு வாத்து காலு. எங்க அப்பனுக்கும் வாத்து காலு. வாத்து கால்னா வாத்து காலு இப்படி போவும். அந்த மாரி வாத்து கால் இருந்துச்சு. அத வந்து நான் வந்து மெக்கானிக்கலி கரெக்ட் பண்ணேன். அவ்வளோ ரீஹாப் பண்ணி அந்த வாத்து கால கரெக்ட் பண்ணி ஏன்னா அது கிக்குக்கு எனக்கு கிரவுண்டிங் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் MMA வேற பண்றதுனா, அது வந்து எனக்கு ஒரு குறைன்னு தெரிஞ்சு போயிருச்சு. இது ஃபங்ஷனல் ப்ராப்ளம். அது சரி பண்ணலன்னா எனக்கு மண்டை வெடிச்சிரும். ஓகேவா? அ முட்டி வந்து ஹைப்பர் எக்ஸ்டெண்ட் ஆகும். என்னோட முட்டி வந்து கிரவுண்டே ஆவாதனால பின்னாடி போயிரும். இப்படி ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டிஃப்பா இப்படி போயிரும். மாரி போயிரும் பின்னாடி. ஹிப் வெளில டில்ட் ஆகும். அதனால தொடலாம் வலிக்கும். மேல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. அதனால கழுத்து இப்படி டைட் ஆயி, அ ஒரு மாரி டிஃபார்ம்டா தான்ப்பா இருப்பேன். நீங்க வந்து காசிஸ் கார்னரோட டிபி பாருங்க. அதுல டிபில பார்த்தீங்கன்னா, என் காலர்ல வந்து ஒரு சைடு இருக்கும். அது ஏன்னா, அது பாடி அப்படித்தான் ஷேப் ஆயி இருந்துச்சு. அது என் சட்டை ஒழுங்கா போடாததுனால கிடையாது. அவ்வளோ மோசமா டிஃபார்ம் ஆயிருந்துச்சு. அ இயர்ஸ் ஆஃப் பேட் ட்ரெய்னிங் அதெல்லாம் மரணமான பேட் ட்ரெய்னிங். செம இன்டென்ஸாலாம் போனேன். இந்த கருமம் பத்தாதுன்னு எம்மா! கோவிட் டைம்ல தான் முடி வேற கொட்ட ஆரம்பிச்சது. வொர்ஸ்ட்
ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் எவர். ஐ மீன் எவர். ஐ டோன்ட் திங்க் வாழ்க்கையில வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் கூட, என்னென்ன ஃபார்ம்ல வேணா வரட்டும், எப்படி வேணா வித்தியாசமா வரட்டும், முடி கொட்டி எனக்கு பொண்ணு கிடைக்காம, எனக்கு வாழ்க்கையில ஒரு பொண்ணு கூட என்ன திரும்பி பார்க்காம, உன்ன பார்த்தாலே சீன்னு சொல்ற மாரி தான் வழுக்கத்தலையோட உனக்கு ஒரு புருஷன் கிடைக்க ப்ரே பண்ணுவேன்ட்டு, உன்ன பத்தி பாடுவாங்கங்கிற மாரி நிலைமை ஆல்ரெடி 101ல இருக்கும்போது, அது நடக்க ஆரம்பிச்சது பாருங்களேன். நான் வந்து பைத்தியமாயி, இந்த ஆல்மண்ட் ஆயில் எடுத்து மண்டையில போட்டு நல்லா தேய்ச்சு, என்னென்ன ஆயில் ட்ரை பண்ணி, எதெதெல்லாம் பண்ணி, அப்பல்லாம் இன்டர்நெட்ல அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. அவேர்னஸ்லாம் கிடையாது. நீங்க ஹேர் ஃபால எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு. எங்கேயுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது தமிழ்ல. நீங்க போனீங்கன்னா, இங்கிலீஷ்ல போயிட்டு, இந்த ஹேர் லாஸ் ஷோ, அப்புறம் டெஜேந்தர் பட்டின்னு ஒரு ஆள் இருப்பாரு பூனேல. அந்த ஆளு டாக்டரு. அந்த ஆளு டாக்டரு. அப்புறம் இந்த மாரிலாம் சில பேர் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் நல்ல ஹேர் லாஸ் டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அவங்கலாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போது, பேனிக்ல வந்து என்ன நடக்கும்னே தெரியாதம்போது, அவ்வளோதான் போச்சு வாழ்க்கையேங்கிற மாரி இருக்கும். அது எனக்கு இந்த லூப் தாட் வேற ஆகிக்கிட்டே இருக்கும். நடந்த தாட்டே எனக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாரி அப்சசிவ் கம்பல்ஷன் மாரி. எனக்கு வந்து டிஸார்டர் இல்ல. ஆனா அப்சசிவ் கம்பல்ஷன் ட்ரைட்ஸ் இருக்கு. டக்கு டக்குன்னு எனக்கு ரிசல்ட் வரணும். வேகமா மண்டைய புடிச்சு தேய்ச்சு, நாரெல்லாம் வச்சு தேய்ச்சு எடுத்திருப்பேன். அந்த லெவலுக்கு தான் அப்சசிவ் ஆன ஒரு ஆளு நானு. அந்த கம்பல்சிவ் ஆயிருச்சுன்னா அப்படி ஆயிரும். இப்போ ரெகுலேட் பண்றேன் டீசென்ட்டா. நல்லாவே ரெகுலேட் பண்றேன். டச் வுட். ஆனா, அப்போ வந்து கொஞ்சம் அது மோசம் தான். என்ன பண்ணுவேன், ஒரு நாளைக்கு ஒரு 5 எத்தன முடி கொட்டுச்சோ அத்தன முடி எண்ணுவேன். எண்ணிட்டு கண்ணாடில பார்த்துட்டு டெய்லி ஃபோட்டோ எடுப்பேன். டெய்லி மண்டைய எடுத்து இப்படி பார்த்துப்பேன். டெய்லி எவ்வளோ முடி கொறைஞ்சிருக்கு. டெய்லி ஒரு கணக்கு வச்சுட்டு இங்க 20,000 இங்க 10,000 இங்க இருக்கா? அடுத்த நாள் எந்திச்சு பார்த்தா அப்படி இருக்கா? வெளியில போறோமா? நம்ம பைக் கண்ணாடில பார்த்துப்போமா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்பவுமே பார்க்குறோமா? ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பாவ போய் சேர்ப்பேன் ஹாஸ்பிட்டல்ல. அவருக்கு வந்து டயாலிசிஸ் போயிட்டு இருந்துச்சு. கிட்னிக்கு அப்போ. அவர சேர்த்தா கூட கண்ணாடி இருக்குங்க. நான் என் மண்டைய தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த வரி இருக்கும். இது வந்து சைட்ல சம்மந்தமே இல்லாத ஒரு வரி மாரி இருக்கும். அந்த அப்சசிவ் கம்பல்ஷன் பிளஸ் பால்டிங் இன்செக்யூரிட்டினால. போச்சு. நெறைய போச்சு. டெங்கு வந்துருச்சு வேற அப்போ. அதுக்கு முன்னாடி பொச்சொன்னு கொட்டுச்சு. டெங்கு வந்தா மோஸ்ட்டா எனக்கு வந்து பிளேட்லெட்ஸ் வேற அந்த டைம் வந்து 10,000 கீழ போயிருச்சு. அது வந்து கொஞ்சம் மோசமான ஸ்டேட் தான். இது வந்து எப்ப சொல்றேன் கோவிடுக்குலாம் முன்னாடி. ஸ்ட்ரெஸ்ஸு நெறைய பாடிக்கு போனதுனால நெறைய முடி கொட்டிடுச்சு. அது ரீகெயின் ஆனது கொஞ்சம் தான் ரீகெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் வேற ஆக்டிவேட் ஆயிருச்சு. எங்க அப்பாவுக்கு வந்து ஏர்லி 20ஸ்லயே வந்து அவருக்கு முடி போயிருச்சு. எனக்கும் ஜெனடிக்கலி அவ்வளோ வீக் தான் ஹேர். நான் என்ன பண்ட்டேன், ஏர்லி ஸ்டேஜஸ்ல அவ்வளோ இன்செக்யூரிட்டி இருந்து அவ்வளோ பயம் பண்ணேனா, அந்த இன்செக்யூரிட்டில அப்படியே உட்காந்துராம நெறைய கத்துப்போம் இத பத்தி, ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு, என்னால என் ஹேர பார்த்துக்க முடியிற லெவலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹேர் லாஸ ப்ரொலாங் பண்ணலாங்கிற லெவலுக்கு எஜுகேஷன் கத்துக்கிட்டேன் தெரியுமா? அப்போலாம் டெர்ம்ஸ் எல்லாம் சில பேர நான் போய் பார்க்கும்போது, அவங்க தப்பா சொல்றது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அப்சஷன் கம்பல்சன்ல படிக்கவும் படிப்பேன். அவங்க தப்பா சொன்னா எனக்கு தெரியும். எந்த டெர்ம் மாத்திட்டு வேற டெர்ம் கிட்ட போணும்னு தெரியும். எந்த டெர்ம் டுபாக்கூரு எனக்கு டெர்ம்ன்னு இல்ல. டெர்மு, பிசியோ, ஆர்த்தோ அந்த மாரி நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் யாரு டுபாக்கூரு, யாரு ப்ராப்பர்ன்னு எனக்கு 5 நிமிஷம் பேசினாலே தெரிஞ்சிரும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ. வச்சாலே கை கொத்தா வருமா? அந்த அளவுக்கு மோசம். நான் வந்து எந்த கிளினிக்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சூப்பரா பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டேன். அப்புறம் ஃபினஸ்ட்ராய்டு வந்து 19ல இருந்து நான் ஃபினஸ்ட்ராய்டு யூஸ் பண்றேன். டிஹெச்டி பிளாக்கர் என் ஹேர் லாஸ் பிளாக்கர் வந்து 18-19 மினாக்சிடில் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். 18-19 ஆமா. 20 வயசுல இருந்து தான் ஃபினஸ்ட்ராய்டு இப்ப 6 வருஷமா ஃபினஸ்ட்ராய்டு போட்டுட்டு இருக்கேன். சைக்கிள்ல இருப்பேன். அதாவது ஃபினஸ்ட்ராய்டு ஆன் சைக்கிள்ல இருப்பேன். வெளில போவேன். மறுபடியும் வருவேன். எதுக்கு முடிய பத்தி எதுக்கு அவ்வளோ டீட்டெயில்ல பேசின்னு இருக்கேன். மேட்டர் அதான். அது வந்து அந்த இன்செக்யூரிட்டினால தான் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு, அத வந்து என்னால ஸ்டாப் பண்ணி கொண்டு வர முடிஞ்சுச்சு. இப்போ என் பாடி ஸ்டிஃப்னஸ் இன்செக்யூரிட்டினால தான் நான் வந்து பாடி பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரெங்த் அண்ட் கண்டிஷனிங், பாடி ரீஹாபிலிட்டேஷன்லாம் நானே படிச்சு எனக்கே என்னால சரி பண்ணிக்கவும் முடிஞ்சுச்சு.
அல்டிமேட்லி என்ன ஆயிருதுன்னா, அந்த இன்செக்யூரிட்டில ஒரு ப்ராசஸ் மாரி ஆயிருது. தி இன்செக்யூரிட்டி இஸ் தேர். யூ எய்தர் லிவ் வித் த ஷேம் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். த மோர் யூ கீப் ஃபைட்டிங் இட், த மோர் யூ ஓவர்கம் இட். அன்லெஸ் யூ ஹேவ் லைக் அ டிஸார்டர் விச் இஸ் நாட் லெட்டிங் யூ டூ இட். இப்ப எனக்கு வந்து ஐ வுட் ஹேவ் நெவர் தாட் மை இன்செக்யூரிட்டி ஃபார் மீ நாட் பீயிங் ஏபிள் டு ஃபார் எக்ஸாம்பிள் சே ஸ்டாண்ட் எங்கேயாவது அண்ட் டெலிவர் அ ஸ்பீச். அதுக்கு என் பாடி ஸ்டிஃப்னஸ் தான், என் இன்செக்யூரிட்டினால தான் அது என்னால பண்ணவே முடியாது. அந்த லெவலுக்கு என்னால டெல்வின் ஆனதால தான் என்னால தெரிஞ்சுக்கவே முடிஞ்சது. என் பிரச்சனை வந்து நான் தப்பா பேசிருவேனான்னு கிடையாது. என் பிரச்சனை வந்து அந்த 1/2 மணி நேரமா எனக்கு உடம்பு வலியோட இருக்கணுமே, அந்த உடம்பு வலி என்ன எவ்வளோக்கு எவ்வளோ என்ன கொடுமைப்படுத்துங்கிறது தான் என் பிரச்சனை. அவ்வளோ பாடி இன்செக்யூரிட்டி. அத தான் நான் புரிய வைக்க நெறைய ட்ரை பண்ணுவேன். என்னோட காசிஸ் கார்னர்ல புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. "ஏய் நான் புரிஞ்சுக்கங்கடா. நெறைய பார்த்தாச்சுடா. இதுல நெறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டும் பார்த்தாச்சு. நம்பளும் நெறைய பார்த்தாச்சு. நெறைய பேர பார்க்குறோம். அப்படியும் என்னத்த தான் சொல்லி இந்த பாடி ஷேமிங் பண்றத குறைக்கிறது வந்து ட்ரை பண்ணுவோமோ, வேலைக்கே ஆக மாட்டேன்து. என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. அவ்வளோ மோசம் ஜி. அதுதான் என் இன்செக்யூரிட்டி கத வந்து அப்படியே எத்துன்னு போனா டீப்பா போகும். போயின்னே இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்செக்யூரிட்டி தான்ப்பா போச்சுன்னா, அந்த அப்சசிவா அப்படியே இன்செக்யூரிட்டியோட ராபிட் ஹோலே போயிருவேன். அப்சசிவா அந்த ராபிட் ஹோல் போய் ஒரு மோசமான நிலைமைக்கே போயிருவேன். ஐயோ! அதுவே ஒரு ட்ராமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸா எப்போ பார்த்தாலும் அது ஆயின்னே இருக்கும். பரவால்ல. ஆனா நெறைய டீல் பண்ணி தான் இப்போ நெறைய விஷயம் கம்மி இன்செக்யூரா இருக்கு. நல்லது தான் போல. நெறைய இன்செக்யூரா இருந்தா இப்போ தாண்ட கம்மி விஷயம்லாம் இன்செக்யூரா தெரியுது. சரி அப்புறம் காசிஸ் கார்னர் சண்டே ஐபிஎல் ஸ்பெஷலோட வருகிறேன். மறந்துறாதீங்க. இங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசிஸ் கார்னர்லயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வாரம் சண்டே வீடியோ வரும். ஆ பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம்.